மக்களே, நான் உங்க ஜோஷிகா. ஓ சாவு நீ சாவுற, ஏன் சாவு நான் சாவுறேன், இவன் ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கான்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓ சாவு நீ சாவு, ஏன் சாவு நான் சாவுறேன். ஆமாங்க, நான் குபேரா படம் ட்ரைலரை பார்த்துட்டேன்னா அப்போத்துலேருந்து கொஞ்சம் இப்படியே அந்த டைலாக்லேயே நான் சுற்றிட்டு இருக்கேன். அந்த டைலாக் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டைலாக் என் மனசுக்குள்ளே அப்படியே குத்திக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப எஃபெக்டாகவும் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக கூட இருக்குன்னு சொல்லலாம் இந்த ட்ரைலர். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலர் வந்துட்டு லைக் எப்படி சொல்ல, இந்த ட்ரைலர் பேஸ்டான ஒரு பிச்சைக்காரங்களோட லைஃப்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரைலரை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு விஜய் ஆண்டனி எடுத்த படம் தான், அதாவது பிச்சைக்காரன் படம் தான் எனக்கு வந்துட்டு ரிலேட் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ண, பட் அந்த மாதிரி இல்லைங்க, இது வேற மாதிரி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல நாகார்ஜுனன் ஒரு பெரிய பணக்காரன் கூட சொல்லலாம். அந்த பணக்காரருக்கே வந்துட்டு ஒரு ஃபீல் வருது, என்னன்னா இந்த உலகத்தை ஆளுவது பவரும் காசுன்ட்டு அவரே ஃபீல் பண்ணுறாரு. அதாவது இந்த உலகத்தில் நேர்மை நியாயம் தர்மங்கிறது எதுவுமே வந்துட்டு வாழலை அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் இங்கே இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதில் ஒருவர் தான் தனுஷ். அவர் தனுஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. தனுஷ்க்கு ஹெல்ப் பண்ண போய் இவரே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுறாரு. அதாவது இவர் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்கே வந்துட்டு ஒரு பெரிய க்ரைசிஸில் வந்துட்டு முடியுது. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக்னா, இரக்கம் காமிக்கலாம் ஆனால் அந்த இறக்கமே வந்துட்டு உன்னை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் கூடமே எனக்கு ஹிட் ஆச்சு. ஆமாம்ல, உண்மை தானே, நம்ம ஒருத்தருக்கு இறக்கப்படலாம், ஆனால் ரொம்ப இறக்கப்படுறதுனால நம்மளே வந்துட்டு அழிஞ்சிடும்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் வந்த எல்லா டைலாக்ஸுமே சூப்பராக இருந்தது அண்ட் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. அண்ட் அதை விட தனுஷ் சாரோட ஆக்டிங்கும் வந்துட்டு மாஸாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு ரியலாகவே ஒரு பிச்சைக்காரங்களோட ஃபீலை வந்துட்டு அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் ஆக்டிங்லேயும் சரி, அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேயும் சரி, அண்ட் அந்த டைலாக் அண்ட் அந்த வாய்ஸில். இந்த ட்ரைலரில் டிஎஸ்பியோட மியூசிக்ஸுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரைலர் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனாவும் வந்துட்டு சூப்பராக நடிச்சிருக்காங்க நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக. ஸோ எல்லாருக்குமே தெரியும், எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு கப்புள்ஸாக ஒரு லவர்ஸாக தான் மாறுவாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக தேட்டரில் ஜூன் 20th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் படைத்தலைவன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் பாண்டியன். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சண்முகம் பாண்டியன் யார் அப்படின்ட்டு. மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட இளைய மகன் தான் சண்முக பாண்டியன். இவர் 2015 சகாப்தம் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் இவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனார் தமிழ் சினிமாவில். அதன் பிறகு மதுரை வீரன்ற படத்தில் நடித்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் 7 வருஷமாக வந்துட்டு தமிழ் சினிமாவில் அவர் காணாமல் போயிட்டார். அதற்கப்புறம் வந்துட்டு இப்போ கரண்டாக கம்பேக்காக படைத்தலைவன் படத்தில் வந்துட்டு மாசாக வந்துட்டு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. இந்த படம் 3 நாளில் 1.4 CR வந்துட்டு வசூல் செஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஏஐ மூலயமா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்துட்டு இந்த படத்தில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமாகவும் ஒரு சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. ஸோ இது எப்படி எனக்கு தெரியும் தானே பார்க்குறீங்க. நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு லைக் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நியூஸ் சூர்யா சாரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ரொம்ப ஹாப்பியான நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். சூர்யா 45, அதாவது சூர்யா சாரோட 45th மூவி வரப்போகுது. ஸோ யாரோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா RJ பாலாஜி. ஸோ இந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு. ஸோ கருப்புன்னு சொல்ல போதே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கம்பீரமாக இருக்குல்ல கருப்புன்னு சொல்ல போதே. இந்த படத்தில் சூர்யா சாரோட கேரக்டர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு டபுள் ஆக்ஷன் சொல்கிறாங்க, இல்லை வந்துட்டு அதாவது ஒரு உருவத்தில் 2 கேரக்டர் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒன்று வந்துட்டு சாதாரணமான மனிதனாகவும், இன்னொன்று வந்துட்டு கடவுளே வந்துட்டு அட்வொகேட்டாக வந்து இந்த உலகத்துக்கு சில விஷயத்துக்காக நீதி வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. இந்த கேரக்டருக்காக நான் ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா இந்த படம் எப்படி போகும் எப்படி வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கங்குவா படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஓகே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ரெட்ரோ கூட வந்துட்டு கொஞ்சம் ஓகேயாக இருந்தது. பட் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு, ரொம்ப பெரிய காத்திருப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் இருக்குது. என்னன்னா, ஒரு பிரம்மாண்டமான செட்டப்போட 1000கணக்கான டான்சர்ஸ் வந்துட்டு ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு இந்த சாங் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நைட் டைமில் எடுக்க வேண்டியது. ஏன் நைட்டில் எடுக்கலைன்னா, அந்த பிரம்மாண்டமான செட்டப்போட
பேக்ட்ராப்போட அந்த லைட்டோட பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிற ஒரு ரீசன்னால இந்த சாங்கை டே டைமில் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இதை விட இன்னொரு பெரிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, வர ஜூலை 23 அன்னைக்கு, அதாவது சூர்யா சார் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது தான் நம்மளுக்கு தெரியும். ஐ ஆம் வெயிட்டிங். இந்த வீடு என் தேகம், இந்த சொத்து என் பிராணம், மரணத்துக்கு அப்புறமும் நான் தான் அனுபவிப்பேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ தாங்க நான் ஒரு ட்ரைலர் பார்த்தேன், ஒரு ஹாரர் ட்ரைலர். அதாவது எனக்கு பேய் படம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஹாரர் கம் லவ் கம் ஒரு காமெடி மூவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அதாவது இது மூணுமே கலந்து ஒரு மிக்ஸ்டான மூவியாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மால்விகா மோகன், நிதி அகர்வால் அண்ட் ரிதி குமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் பழனி. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமனஸ். ஸோ இந்த படம் ஓவராலாக சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா குட் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஹாரர் மட்டுமே இல்லாமல், லவ் மட்டுமே இல்லாமல், ஒரு காமெடி மட்டுமே இல்லாமல், மூணுமே கலந்து ஒரு மாதிரி செம்மையாக தான் இருக்குது. இந்த டீசரை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு சூப்பராக இருக்கும்ன்ட்டு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு தேட்டரில் வேர்ல்டு வைடாக December 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த டீசரை பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 96 மற்றும் மேலகன் படத்தை டைரக்ட் செஞ்ச டைரக்டர் பிரேம்குமார் நிறைய இன்டர்வியூவில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 96 Part 2 வந்துட்டு எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு 96 Part 2ல வந்துட்டு நடிக்க போகிறதா ரூமரும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பட் பிரதீப் ரங்கநாதனை வச்சு படம் எடுக்க போகிறாங்க. பட் த்ரில்லர் ஜானரில் எடுக்க போகிறாங்க. ஆனால் 96ல் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்களே தான் வந்துட்டு 96 Part 2லையும் வந்துட்டு நடிக்க போகிறாங்க. அடுத்ததாக எஸ்டிஆர் பற்றின ஒரு நியூஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் வந்துட்டு ஆல்ரெடி எஸ்டிஆர் 49, 50, 51 படத்தில் கமிட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது வெற்றிமாறன் எடுக்க போகிற அடுத்த படத்தில் எஸ்டிஆர் வந்துட்டு நடிக்க போகிறாரு. அதோட டெஸ்ட் ஷூட்டோட ஒரு ஃபோட்டோ தான் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கூட நெல்சன் இருக்காரு. இந்த படத்தில் நெல்சனும் வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. அண்ட் அவர் கூட வந்துட்டு கவினும் இந்த படத்தில் வந்துட்டு கேமியோ ரோல் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆண்ட்ரியா மற்றும் கிஷோரும் நடிக்க போகிறாங்களாமா. கண்டிப்பாக இந்த காம்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, AK-64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ணுறதா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் அஜித் சருக்கு 180 கோடி வந்துட்டு சம்பளமாக பேசியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தில் அவர் 163 கோடி வாங்கினதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த படத்தில் 180 கோடி வேணும்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு 12 கோடி பேசியிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஷோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Joshika.